அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு பிப்ரவரி 2026 எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட், ஓகேங்களா, டிஎம்இ. அதாவது நீங்கள் நேரில் போய் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பீங்கல்ல, ஸோ அதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். அந்த மெத்தடுக்கான எக்ஸாம் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து அவங்க ஆன்லைன் மெத்தட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இன்னும் முழுமையாக அவங்க கொண்டு வரல. அதற்கான எக்ஸாம்ஸும் இன்னும் வந்து நடக்கலை. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து இன்னும் நடக்கலை, ஓகேங்களா. ஸோ அதை பற்றின அப்டேட் வரும்போது கண்டிப்பாக தரோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பிப்ரவரி 2026க்கான டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதோட பர்சன்டேஜ் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பிடிஎஃப்பில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் பாஸ், ஓகேங்களா. இது வந்து மொத்தமாக எல்லா டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்டு, அக்கௌண்டன்சி எக்ஸாம், ஷார்ட் அண்ட் எக்ஸாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் எக்ஸாம். ஸோ மொத்தமாக எல்லா எக்ஸாமுக்கான ரிசல்ட் இதுதான். ஏன் வந்து அதாவது இந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கான கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்குது, ஓகேங்களா. அதனால் இந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதோட ரிசல்ட்டு பர்சன்டேஜ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதை பற்றி நம்ம நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோட இம்பார்ட்டன்ட் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் என்னோடய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் சிஓஏ இதெல்லாம் வந்து படிக்கணும், ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் நான் கொஞ்சம் கட் ஆஃப் ஒரு 5 மார்க்கோ ஒரு 10, அதாவது 5 கொஸ்டினோ அல்லது 10 கொஸ்டினோ ஒரு கம்மியான கட் ஆஃப் எடுத்து நம்ம வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது, ஓகேங்களா. அது எப்போவுமே தொடரும். கட் ஆஃபில் கொஞ்சம் மாற்றம் வரும். பட் என்ன அப்படின்னா, டைப்ரைட்டிங் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 கொஸ்டின் வந்து மினிமம் சொல்கிறேன். உங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுக்கு, கம்மியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதே மாதிரி ஷார்ட் ஹேண்டு, டைப்ரைட்டிங் ப்ளஸ் ஷார்ட் ஹேண்ட் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் மொத்தமாக சொல்கிறேன், ஜூனியர் ஸ்டாண்டர்ட்லேருந்து டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் ரெண்டுமே வச்சுருக்கும்போது உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டின் வரைக்கும் அந்த வித்தியாசம் வரும். எங்கே இருந்துன்னா ஜூனியர்ஸ்லேருந்து ஷார்ட் ஹேண்டுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வராங்க, படிக்கிறாங்க, பாதியிலேயே போயிடுறாங்க. ஸோ அப்படி பாதியில் போனவங்க நினச்சிருந்தா இன்னும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், அல்லது கம்ப்ளீட் பண்ணி வேலையே வாங்கியிருக்கலாம், ஓகேங்களா. இப்போ நம்ம ரிசல்ட்டு பார்த்துருவோம். பாருங்கள், நீங்கள் எந்த எக்ஸாம் வேணாலும் எழுதியிருக்கலாம். அக்கௌண்டன்சி ஜூனியரோ, அக்கௌண்டன்சி சீனியரோ, தமிழ் ஷார்ட் அண்ட், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர், இன்டர்மீடியட் சீனியர், தமிழ் ஜூனியர், தமிழ் சீனியர், ஓகேங்களா. டைப்ரைட்டிங் இங்கிலீஷு, தமிழ் ஜூனியர், சீனியர் எது வேணாலும் எழுதியிருக்கலாம். இந்த ரிசல்ட்டில், அதாவது இந்த பிடிஎஃப்பில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ். அதுலேயே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், டிஸ்டிங்ஷனாக ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸானு. ஒவ்வொரு முறையும் என்ன கேட்பாங்கன்னா, இந்த டிஸ்டிங்ஷன் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இதனால் ஏதாவது வந்து நல்லது நடக்குமா இல்லை இது பாதிப்பு வருமானட்டு, இந்த 3ல் நீங்கள் எதை எடுத்தாலும் சேம் தான் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். சரி பாருங்கள், அக்கௌண்டன்சி ஜூனியர் அதில் 455 பேர் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் 223 பேர் தான் வந்திருக்காங்க. 18 டிஸ்டிங்ஷன், 53 ஃபஸ்ட் கிளாஸு, 61 செகண்ட் கிளாஸு, 91 பேர் ஃபெயிலு. ஸோ 132 பேர் டோட்டலாக பாஸோட பர்சன்டேஜ் 59.19. இந்த பர்சன்டேஜ் அப்படின்றதுனா 100க்கு இத்தனை பேர் பாஸ் அப்படின்ற கணக்கில் அவங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அக்கௌண்டன்சி சீனியர் 149 பேர் வந்து அப்ளை பண்ணி 81 பேர் எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க. ஸோ டிஸ்டிங்ஷன் 4, ஃபஸ்ட் கிளாஸ் 19, செகண்ட் கிளாஸ் 32, ஃபெயில் 26, பாஸ் வந்து 55. ஸோ பர்சன்டேஜ் 67.90. ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் 2797 பேர் அப்ளை பண்ணி 2564 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதில் 109 பேர் வந்து டிஸ்டிங்ஷன், 318 பேர் ஃபஸ்ட் கிளாஸு, 341 பேர் வந்து செகண்ட் கிளாஸு, 1790 பேர் ஃபெயிலு. வித்துகள்ட்டு அப்படின்னா அவங்களுக்கு ரிசல்ட் வரல, மால் ப்ராக்டிஸ் ஏதாவது பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்கலாம். 768 பேர் டோட்டலாக இங்கிலீஷ் ஜூனியர் ஷார்ட் ஹேண்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் ஒரு 30% கீழே தான் இருக்குது, ஓகேங்களா. இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு 25 to ஒரு 40 வரைக்கும் இருக்கும். சில டைம் எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும்போது ஒரு 45 வரைக்கும் போகலாம்.
ஆனால் எப்போதுமே இந்த இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட்னாவே உங்களுக்கு பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அது ஜூனியரில். ஓகேங்களா? இப்போ 30% இருக்குது. ஆவரேஜாக இந்த 30% தான் வரும். ஒரு சில டைம் 35, 40, 45 வரைக்கும் போகலாம். அப்புறம் தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியரில் 1722 பேர் அப்ளை பண்ணி 1593 பேர் எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க. 347 பேர் வந்து டிஸ்டிங்ஷன், 384 ஃபஸ்ட் கிளாஸ், 175 செகண்ட் கிளாஸ், 687 ஃபெயிலு, 906 பேர் பாஸு, 56.87% வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. எப்போதுமே தமிழ் ஷார்ட் அண்டில் ஜூனியர் பொறுத்த வரைக்கும் தமிழ் ஷார்ட் அண்ட்னாவே இங்கிலீஷ் ஷார்ட் அண்டை விட கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிகமாக தான் இருக்கும். 60 வரைக்கும் கூட போகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட்டில் 2271 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு விஷயம் கவனிங்க, எல்லா ஷார்ட் அண்டை எல்லா ஷார்ட் அண்டை கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட் தான் அதிக நபர்கள் எழுதுகிறாங்க. ஏன்னா வரிசையாக ஜூனியர், இன்டர்மீடியட், சீனியர்னு இங்கிலீஷ் ஷார்ட் அண்டில் முடிக்கணும். ஓகேங்களா? ஒரு லெவல் முடிச்சு தான் அடுத்த லெவல் போகணும். அது வந்து ஷார்ட் ஹேண்டாக இருக்கட்டும், டைப் ரைட்டிங்காக இருக்கட்டும், அக்கௌண்டன்சியாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ரூல் வச்சுருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஜூனியர் முடித்து வச்சுருந்துருக்காங்க. இப்போ அவங்களாம் வந்து இன்டர்மீடியட் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் வந்து 2074 பேர் வந்து எக்ஸாம் எழுதி 22 பேர் டிஸ்டிங்ஷன், 164 பேர் ஃபஸ்ட் கிளாஸு, 245 பேர் செகண்ட் கிளாஸு, 1641 பேர் ஃபெயிலிங்க. இன்டர்மீடியட்டில் பாருங்கள், வித்துகள் 2 பேர், 431 பேர் பாஸு, பர்சன்டேஜ் 21 கிட்டே இருக்குது. இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் சில டைம் திடீர்னு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 40 போகும், திடீர்னு 20 வரும். ஸோ திடீர்னு வந்து 45 வரைக்கும் கூட போகும். அது எக்ஸாமோட டஃப்னஸ் பொறுத்து இருக்குது. ஜென்ரலாக இந்த ஷார்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் அப்படின்னு எக்ஸாமோட டஃப்னஸ் பொறுத்து இருக்குது. இருந்தாலும் டைப் ரைட்டிங் கம்பேர் பண்ணும்போது ஷார்ட் ஹேண்டில் பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஷார்ட் ஹேண்ட் கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் 1648 பேர் வந்து அப்ளை பண்ணி 1198 பேர் வந்து எக்ஸாம் எழுதி 134 பேர் டிஸ்டிங்ஷன், 228 பேர் ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸ் வந்து 133 பேர், ஃபெயில் வந்து 700 பேர். ஸோ பாஸ் வந்து 495, கிட்டத்தட்ட 500 பேர் பாஸ். இது வந்து அடுத்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு கவுண்ட் ஆகும். ஜென்ரலாக நீங்கள் எந்த ஷார்ட் அண்ட் எந்த லெவலாக இருந்தாலும் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் தான் முடிக்கிறது ரொம்பவே டஃப்பு. அதனால் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் தான் அந்த கவுண்ட்டுக்கு வரும். அடுத்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு இதுதான் உங்களுக்கு கவுண்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இப்போ எக்ஸ்ட்ரா முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஏற்கனவே வேலைக்கு போனவங்க நல்லா கவனிங்க, ஏற்கனவே வேலைக்கு போனவங்கள தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து வேலைக்கு போனவங்களில் போன செட்டில் மீதி இருந்த கேண்டிடேட்ஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதி ஓகேங்களா அதில் வந்து வேலை கிடைக்காம இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, போன செட்டு வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல். அதுவே கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அதுவே ஒரு 2000 பேர் கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த ஒரு 500 வந்து ஆட் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஒரு 500 வந்து ஆட் ஆகுது. இது இல்லாமல் இதுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்து ஆட் ஆகுமா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2500, திருப்பியும் கிட்டத்தட்ட ஒரு 2500லேருந்து ஒரு 3000 பேர் வரைக்கும் அடுத்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து போட்டியிட ரெடியாக இருப்பாங்க. ஓகேங்களா? அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உடனே சார் கட் ஆஃப் என்ன சார் அப்படின்னு நீங்கள் வந்து கேள்வி கேட்பீங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் 150 போத் இயர் டைப் ரைட்டிங் அண்ட் ஷார்ட் அண்ட் போத் இயர் இருந்துச்சுன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் போஸ்ட்டில் ஒரு 150 கொஸ்டின் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை வந்து உறுதி தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகேங்களா? 150 கொஸ்டின் 150 கொஸ்டின் போடணும். இன்னும் சொல்லப்போனால் 155லாம் போட்டிங்கன்னா பயங்கர சேஃபு. ஓகேங்களா? மினிமம் 200க்கு 150 தொடணும். இதில் சில பேருக்கு டவுட் வரலாம், சார் அதுக்கு நான் ஷார்ட் ஹேண்டே படிக்காமல் இருந்துருவேனே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லை. ஓகேங்களா? நல்லா கவனிங்க, ஒரு 165 கொஸ்டின் வந்து ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு கட் ஆஃப் அப்படின்னா டைப் ரைட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160 கொஸ்டின் வந்து கட் ஆஃபாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே ஸ்டெனோ அப்படின்னா 150லேருந்து 152 வரைக்கும் கட் ஆஃப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நமக்கு எப்படி இருந்தாலும் பெனிஃபிட் தான் ஷார்ட் ஹேண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீட் பாருங்கள். தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர் பாருங்கள், 1022 பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணி 977 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 248 ஃபஸ்ட் கிளாஸ், 348 செகண்ட் கிளாஸ், 127 செகண்ட் கிளாஸ், 257 பேர் ஃபெயிலு, 720 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. பர்சன்டேஜ் பாருங்கள் 74 கிட்ட இருக்குது. ஸோ தமிழ் ஷார்ட் ஹேண்டாக இருக்கட்டும், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியராக இருக்கட்டும், தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியராக இருக்கட்டும், பர்சன்டேஜ் அதிகமாக தான் வருது. ஓகேங்களா? எப்போதுமே பர்சன்டேஜ் அதிகமாக தான் வருது. ஸோ அதுக்கப்புறம்
ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீடு 150 வேர்ட்ஸ் per minutes இங்கிலீஷில் ஒரு 35 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் டிஸ்டிங்ஷனே யாரும் இல்லை. அடுத்து 180 வேர்ட்ஸ் per minutes ஒரே ஒருத்தர் வந்து செகண்ட் கிளாஸ் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீடு 200. இதில் வந்து யாருமே பாஸ் ஆகலை. 8 பேர் தான் அப்ளை பண்ணி 7 பேர் எக்ஸாமில் தான் வந்திருக்காங்க. தமிழ் ஷார்ட் ஹை ஸ்பீடு 120. இதில் வந்து ஒரு இங்கே இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீடு 150ல் வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீடு 150ல் 35 பேர் பாஸு. இங்கிலீஷ் அண்ட் ஹை ஸ்பீடு 180ல் ஒருத்தர் பாஸு. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் 200 வேர்ட்ஸ் per minutes யாரும் பாஸ் இல்லை. தமிழ் ஷார்ட் ஹை ஸ்பீடில் 120 வார்த்தை வந்து 74 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீடு 150ல் ஒரு 7 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீடு 180. இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் பாஸ் ஆகலை. ஓகேங்களா. ஸோ டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் பாருங்கள், 61,274 பேர் அப்ளை பண்ணி 60,064 பேர் வந்து எக்ஸாமில் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் வந்து டிஸ்டிங்ஷன், ஒரு 15,000 பேர், நான் ஒரு எக்ஸாக்டான நம்பர் சொல்லாமல் தோராயமான நம்பர் சொல்கிறேன். ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் வந்து டிஸ்டிங்ஷன், ஒரு 15,000 பேர் வந்து ஃபஸ்ட் கிளாஸு, ஒரு 6,500 பேர் வந்து செகண்ட் கிளாஸு, 18,885 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலு. ஸோ 41,000 பேர் கிட்டத்தட்ட பாஸ் பண்ணியிருக்காங்க. 68% வந்து பாஸு. அடுத்து டைப்ரைட்டிங் தமிழ் ஜூனியர் 23,797 பேர் அப்ளை பண்ணி 23,500 பேர்த்துக்கிட்ட எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க. 11,300 பேர்கிட்ட ஃபஸ்ட் கிளாஸு, 5,800 மெம்பர்ஸ் கிட்ட 11,299 பேர் டிஸ்டிங்ஷன், 5,724 பேர் ஃபஸ்ட் கிளாஸு, 1,239 பேர் செகண்ட் கிளாஸு. ஸோ 5,169 பேர் ஃபெயிலு. ஸோ 18,262 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 78% கிட்டத்தட்ட தமிழ் ஜூனியரில். இங்கிலீஷ் ஜூனியர் பொறுத்த வரைக்கும், இங்கிலீஷ் சீனியர் பொறுத்த வரைக்கும் 33,000 பேர்த்துக்கிட்ட அப்ளை பண்ணியிருக்காங்க. 32,800 பேர்கிட்ட எக்ஸாமில் தான் வந்திருக்காங்க. 6,168 பேர் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷனு, 8,121 பேர் வந்து ஃபஸ்ட் கிளாஸு, 4,109 பேர் செகண்ட் கிளாஸு, 14,426 பேர் வந்து ஃபெயிலு. ஸோ 18,400 பேர் கிட்ட வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. பர்சன்டேஜ் வந்து 56. டைப்ரைட்டிங் தமிழ் சீனியர் பொறுத்த வரைக்கும் 19,267 பேர் அப்ளை பண்ணி 19,051 பேர் வந்து எக்ஸாமில் தான் வந்திருக்காங்க. 5,100 வந்து டிஸ்டிங்ஷன், 5,567 வந்து ஃபஸ்ட் கிளாஸு, 1,621 பேர் வந்து செகண்ட் கிளாஸு, 6,757 பேர் வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க. ஸோ 12,288 பேர் வந்து பாஸ், 65% கிட்ட பாஸ் ஆகியிருக்காங்க. டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஹை ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15%. டைப்ரைட்டிங் தமிழ் ஹை ஸ்பீடு வந்து ஒரு 7.5% வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 1,48,205 பேர் அப்ளை பண்ணி 1,44,958 பேர் எக்ஸாம் எழுத வந்து 43,441 பேர் டிஸ்டிங்ஷன், 35,655 பேர் வந்து ஃபஸ்ட் கிளாஸு, 14,640 பேர் செகண்ட் கிளாஸு, கிட்டத்தட்ட 51,000 பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க. 84 பேர் வித்துகள்டு. ஸோ டோட்டலாக பாஸ் ஆனவங்க 93,736 பேர், கிட்டத்தட்ட 1,00,000 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக சொல்கிறேன், எல்லாமே ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங்கு, அக்கௌண்டன்சி. ஸோ ஓவரால் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 65 எல்லாமே சேர்த்து. ஸோ இதாங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ.